சீமான் 17% டார்கெட், அதுக்கு மேலேயும் போவாருங்கிற மாதிரி தினவரில் ஒரு எழுதியிருந்தார். என்னோட கணிப்பு 17. அதை டார்கெட் பண்ணி 234 தனிச்சு நிற்கிறாரு. கன்ஷிராம் மாநிலம் பசியப்ப ஜாதிகளுக்காக நிற்கிறார், அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகளுக்காக நிற்கிறார், சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக நிற்கிறார். எக்காரணம் கொண்டும் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி முக ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. ஸோ இதில் சீமானை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு 100 சீட்டு வாங்கிட்டு சீமானுக்கு 50-60 சீட்டுன்னு சொன்னால் ஒரு வேளையில் ஸ்டாலினுக்கு ஒரு டஃப்பாக கொடுக்கலாம். சீமான் தலைமையில் ஒரு 1-1 கொண்டு வந்தால் ஸ்டாலினுக்கு ஒரு கடும் போட்டியை கொடுக்கலாம். எடப்பாடி அதுக்கு சம்மதிக்கணும். சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் எடப்பாடி இவங்களிருந்து மாறுபட்டு நிற்கிறது சீமான் மட்டும்தாண்டி எல்லா ஜாதியும் உணர்றான், எல்லா ஜாதியும் உணர்றான். அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் தான் நியாயம் கிடைக்குங்கிற எண்ணம் கொண்ட எல்லா ஜாதி ஓட்டும் 26 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டு வாக்களித்த மக்களில் கணிசமான பகுதி சீமானுக்கு வாக்களிப்பாங்க. இது இந்த சர்வேல 4% தான் சொல்லப்படுது. நான் 8க்கு மேலே அது வந்துரும்னு கணக்கு போடுறேன். ஸோ 1-1ங்கிற இதுதான். சீமான் தனிச்சு போட்டிடுறது வரை ஒரு 17% வாக்கு எடுத்தாருன்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள வித்தியாசமே இந்த பிரிண்ட் கருத்து கணிப்புப்படி 15 இருக்குது. ஏன் கணக்குப்படி 20க்கு பேர். ஏன் கணக்குப்படி ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள வித்தியாசமே 20க்கு பேர். இதுதான் யதார்த்த களம். க்ளோஸ் ரேஞ்சில் எங்களுக்கு கிடையாது. இதுதான் யதார்த்த களம். நம்ம சொல்றது, நம்ம கிரெடிபிலிட்டி இருக்கு, நம்ம சொன்னது நடக்குது. ஸோ ஒரே ஹோப் சீமானை முன்னிறுத்தி ஸ்டாலினை எதிர்கொள்றது மட்டும்தான் ஒன்லி ஹோப். எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை எதிர்கொண்டா ஜெயிக்கவே முடியாது. பாமகவுக்கு எதிராக பறையர் சமூகம் கன்சால்டேட் ஆவாங்க. சீமானுக்கு பறையர் சமூகத்தில் கொஞ்சம் கணிசமான வாக்கு இந்த இடம் வரும். அதனால தான் நான் 45ஓட நிற்கிறேன். சேவர் குப்தா 50 கொடுக்குறாரு. பறையர் சமூகத்தில் சீமானுக்கு கணிசமான வாக்கு வரும். ஏன்னா அந்த சமூக இஷ்யூஸான 5% அந்த பறையர் தேவேந்திர இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும். இதெல்லாம் இப்போ சர்வேல ரிஃப்ளெக்ட் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? சர்வேல ரிஃப்ளெக்ட் ஆகாது. நாம் தமிழர் கேண்டிடேட்ஸும் சீமானும் அதை மேடையில் பேசும்போது தான் பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் இது முழுமையாக போய் சேரும். நான் உறுதியாக மனப்பூர்வமாக சத்தியமாக சொல்கிறேன். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நன்றி சார். 1-1 அரசியலில் தான் ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்த முடியும். அதுவும் எடப்பாடி தலைமையான அணி ஸ்டாலினை வீழ்த்தாது, சீமான் தலைமையான அணி தான் ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய அதுக்கு வலுவாக அமையும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. சீமான் தலைமையில் மற்ற கட்சிகள்லாம் இணையுமா? அதுக்கு சாத்தியமாகுமா? ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறார். 57-62 காமராஜ் உயரத்தில் இருக்கிறார். 45% வாக்குக்கு மேலே அவரால் எடுக்க முடியும். இன்னைக்கு பிரிண்டில் சேகர் குப்தாவே 50% ஸ்டாலினை கொடுத்துருக்கிறார். ஸ்டாலினை நோக்கி ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா, விஜயகாந்த் 3 பேரும் நகர்றாங்க. உண்மை. அப்போ இந்த அளவுக்கு பெரிய ஒரு பொசிஷனில் ஸ்டாலின் இருக்கிறாரு. 67 காமராஜ் தோல்வியிலிருந்து பாடம் படித்து அரசியல் பண்ணுறாரு ஸ்டாலின். இந்த 3 பேரையும் ஸ்டாலின் அகாமடேட் பண்ணிக்குவார். ஓபிஎஸ்க்கெல்லாம் ஒரு உயரிய இடத்த கொடுப்பாரு. டிடிவியும் லாஸ்ட் மினிட் அகாமடேட் பண்ணிடுவார். பிரேமலதாவையும் அகாமடேட் பண்ணிக்குவார். ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவலில் இருக்கனால அவங்களும் ஸ்டாலின் கூட சேர்ந்துருவாங்க. இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை மீறி நான் போகிறதுல எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை. 48% ஸ்டாலின் 24 வருவாருன்னு சொன்னேன். 47 வந்தார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலினை பற்றி சொன்ன எதுவுமே தப்பாகலை. இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னதோட ஸ்டாலின் கூடுதலாக தான் வந்திருக்காரு. 55 வருவாருன்னு விக்கிரவாண்டியில் 63 வந்தார். ஸோ 35 சீட்டு ஜெயிப்பான்னு சொன்னேன், 39 வந்தார். இதெல்லாம் ஸ்டாலினை பற்றி நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸ்டாலினுக்கும் என் மேலே மிகுந்த மரியாதை உண்டு. ஆனஸ்டானவன், நேர்மையானவன், எதையும் தெளிவாக சொல்லுவான். மோடி பிரதமருங்கிறதுக்காக 29 உழைக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி நம்மக்கிட்டே நேரில் அதை சொல்லக்கூடியவன். 26 ஸ்டாலினுக்குள்ள வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடியவன். அதை மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறான், அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறான், சந்தோஷுக்கு, நட்டாவுக்கு, எல்லா 4 முக்கிய பாஜக தலைவர்களுக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஆடிட்டர் குருமூர்த்திக்கிட்டே ஓப்பனாக அதை ஆர்கியூ பண்ணியிருக்கிறான். ஸோ நம்ம எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள். ஐயா தாழ்நிலை நாடாக இருக்க தொண்டை மக்கள் தலைமை எம்ஜிஆர்கிட்டே தன்னை சார்ந்த மக்களுக்காக
நேருக்கு நேராக சவால் விட்ட ஒரு தலைவருக்கு தொண்டங்கிற இதில் என்னோட குணாதிசயமும் எல்லா இடமும் யாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய தன்மை உள்ளவங்கிறனால வெளிப்படையாகவே சொல்கிறேன், 45% வாக்குக்கு மேலே ஸ்டாலின் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கடும் எதிர்ப்புன்னு சொல்லதெல்லாம் வெறும் பிரச்சாரம். இவங்க வந்து மக்களவைத் தேர்தலில் இதே பிரச்சாரம் தான் பண்ணாங்க. ஈரோடு கிழக்குலேயும் பழைய ஈரோடு கிழக்குலையும் இதே பிரச்சாரம் தான் பண்ணாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் இதே பிரச்சாரம் தான் பண்ணாங்க. ஏன் விக்கிரவாண்டியில் கூட ஆம்ஸ்டாங் மர்டரும் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவையும் வச்சு இதே பிரச்சாரத்தை தான் பண்ணாங்க. ஸோ அது எதுவுமே பாதிப்பில்லைன்னு தெரிஞ்சவங்க கூட கொஞ்சம் கூட சலிக்காமல் ரங்கராஜ் பாண்டேக்கள் இதே பிரச்சாரத்தை கீரிய ரெக்கார்ட் பிளேட் மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காண்டாம். காரணம், விஜய் வசந்தாவோட தாரகை கத்பட்டுக்கு ஓட்டு அதிகம். இதை நான் சொல்கிறது ஸ்டாலின் எதிர்ப்பு எண்ணம் கொண்ட பலருக்கும் என் மேலே கோபத்தை வர வைக்கலாம், அது நான் பொறுப்பல்ல. பட் உண்மை அதுதான். அதே மாதிரி 2019 அந்த மாதிரி இருக்கல்ல. 53% பாராளுமன்றத்துக்கு வரும்போது 45% தான் இடைத்தேர்தலுக்குள்ள ஸ்டாலினுக்கு கிடைச்சிது. இங்கே அன்னைக்கு ஸ்ட்ராங்காக 19 நின்ன எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலில் இன்னைக்கு ஓபிஎஸ் இல்லாதனால நாம் தமிழர் கீழே 4வது போயிட்டார். நாம் தமிழர் கீழே புதுச்சேரியில் 4வது போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. தம்பி சூப்பர் ஸ்டார் ரங்கராஜ், சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர், அப்பா நீ என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுப்பா. உங்கள் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி நாடார், ஓகேப்பா நாடார் தான்ப்பா, நான் நாடாருன்னு சொல்லி தான் நாடார்களை வச்சு தான் 3 நாடார் தொகுதியிலையும் எடப்பாடி டெபாசிட் இழக்க வைப்பான்னு சொல்லிக்கிட்டு வச்சேன். நீ தம்பி வந்து புடம் தெரியாமல் சாமியாடி ஈரோடு கிழக்கில் பாப்புலாரிட்டியெல்லாம் தொலைச்சிட்டு நின்னேன். பட் இப்போ தம்பிகிட்ட என்ன கேட்குறோம்னா, எப்பா நீ இதை சொல்லு, சீமான் வந்து ஈர்ப்பு சக்தி இருந்தனால எடப்பாடியை புதுச்சேரியில் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே 4வது அனுப்பிட்டாருங்கிறத சொல்லுப்பா, உண்மையை சொல்லுப்பா. முக்குலத்தெரு இல்லாத விளவங்கோட்டில் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போனவர் இப்போ வந்து ரெட்டலையை உங்கள் எடப்பாடியை 4வது அனுப்பிட்டான்னு சொல்லுப்பா. நடந்ததை நீ முதல்ல சொல்லுப்பா, அதுக்கு பிறகு நடக்க போகிறத பற்றி நீ முதல்ல அடுத்தால பேசலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாப்புல. சவுக்கு சங்கர்லேருந்து யாருனாலும் டிஎஸ்எஸ் மணினாலும் வழக்கமாகவே கடும் எதிர்ப்புன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களோட பாணி தான். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னா 67 பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையும் முதறிஞர் ராஜாஜியும் சேர்ந்து 1-1 கொண்டு வந்து ஸ்டாலினை தோக்கடித்தது, மன்னிக்கவும் காமராஜரை தோக்கடித்தது மாதிரி தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். இதுலேயும் ஸ்டாலின் அலர்ட் ஆகிறார். காமராஜ் வந்து அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கலாம்னா 7.8% வாக்கெடுத்த மூதறிஞர் ராஜாஜியை தன் பக்கம் கொண்டு வந்திருக்கலாம். காமராஜுக்கு வந்து 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணி இந்தியாவிலே அவர் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும்போது அதெல்லாம் ஐயா சார்காசன் சொல்லுவார், ஜம்மாஃபியா மேன், அதெல்லாம் தெளிவாக சொல்லுவார் ஐயா சார்காசன். அவர் இருக்கக்கூடிய பொசிஷனில் அவர் ராஜாஜியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். அவர் 7.8% வாக்கு எடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான வாக்கு. பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரோட 1.3 சேர்த்தா அந்த அணி சுதந்திரா பார்வர்ட் பிளாக் அணி 9.1% வாக்கு எடுத்திருந்தாங்கிறத காமராஜ் கவனிக்க தவறிட்டார். அதில் அவர் 1.3% வாக்கெடுத்த பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை தன் பக்கம் கொண்டு வரதுக்கு இதாக இருந்தார். காரணம், ராஜாஜி எதிரியாக பார்த்தாரு, போட்டியாளராக பார்த்தாரு. தேவர் ஐயாவை 46% வாக்கெடுத்தவர் இந்த 1.3 தேவருக்கு ஓட்டும் தன் பக்கம் வரணும்னு ஐயா செல்லப்பாண்டியனாரை அனுப்பி தேவரை காம்ப்ரமைஸ் பண்ணார். தேவரை காம்ப்ரமைஸ் பண்ணதுக்காகவே பெரிய வெற்றியை 1962 ராமநாதபுரம் தொகுதியில் பெற்ற ஐயா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அமைச்சர், அவருக்கு வந்து மந்திரி பதவியே கொடுக்கல. அப்போ சண்முக ராஜேஸ்வர சேதுபதிக்கு மந்திரி பதவி கொடுக்காம பசுமன் தேவரை காங்கிரஸுக்குள்ளே கொண்டு வரதுக்கு 1.3% வாக்கெடுத்த ஐயாவை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாரே தவிர 7.8% வாக்கெடுத்த பெரியவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் காமராஜரோட சீனியரான ஐயா ராஜாஜியை கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்ணலை. ராஜாஜி 1-1 கொண்டு வந்து முக்கிய தேவர் மூலமாக பார்வர்ட் பிளாக்கை உள்ளே எடுத்து ஆதித்தனார் மாப்போசி பேரஞ்சர் அண்ணா தலைமையில் திமுக தலைமையில் காமராஜரை வீழ்த்தினாங்க. இப்போ ஸ்டாலின் அதையும் உணர்றார். அதனால ஓபிஎஸ் நம்ம கூட இருக்குன்னு நினைக்கிறாரு, டிடிவி நம்ம கூட இருக்குன்னு நினைக்கிறாரு, பிரேமலதா அம்மையார் நம்ம கூட இருக்குன்னு நினைக்கிறாரு. ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏல இருந்தவங்க, 2 என்டிஏ கட்சிகளை உள்ள எடுக்க ஸ்டாலின் பார்க்குறாரு. பிரேமலதா அம்மையார் வந்து இங்கே இருந்தவங்க, இது அதிமுக அணியில் இருந்தவங்க, அவங்கள உள்ள எடுக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறாரு. ஸோ ஸ்டாலின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறார். இந்த இடத்துல 1-1 கொண்டு வரணும்னா
நீங்கள் பிளண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து 47% மக்களவையில் எடுத்திருக்கிறார். எடப்பாடி அணி 23 எடுத்திருக்குது, தேமுதிக உள்ளடக்கி தான். என்டிஏ 18 எடுத்திருக்குது, ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் உள்ளடக்கி தான். அப்போ இந்த 23-18 41, சீமான் 8 49, இந்த 49 47க்கு ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம். இப்படி தான் 67ல் ஒரு ஃபைட்டை கொடுத்து காமராஜரை வீழ்த்தினாங்க. காமராஜ் 46ல் இருந்தவர் 40க்கு போயிட்டார். பல எதிர்ப்புகளில் சாருகாசன் சொன்ன மாதிரி ஒரு ஆன்டி நாடார் போலரைசேஷன் இருந்துங்கிறத ஐயா சாருகேசன் நம்ம கூட இருந்தவன் 2 பிரைமினிஸ்டரே கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக உயரத்தில் போயிட்டான்னு சோஷியலாக அந்த போலரைசேஷன் இருந்துன்னு சொல்கிறாரு. அதற்கு காரணம் நாத்திகம் ராமசாமி, எம்கேடி சுப்பிரமணியம் போன்ற தீக்காவில் வந்த நாடார்களும் ஒரு தேசிய கட்சி தலைவரை காமராஜ் நாடார் வாழ்க நாடார் வாழ்கன்னு அவன் பேசும்போது தேசியவாதிகளுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. 100% உண்மை, நம்ம எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவன். அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. மு.க. ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் இசைவாளர் மு.க. ஸ்டாலின், அவருக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு இருக்குது. எல்லாமே விளையாட கொன்ற ஆதிக்கமா, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் விளையாட கொண்டு போடு, எல்லாம் விளையாட கொண்டு போடு, எல்லாம் விளையாட கொண்டு தான். வேறு எந்த ஜாதிக்கும் எதுவும் கிடையாது. அப்போ எப்படி மற்ற ஜாதியை ஓட்டு போடுவான்? 70-75% நான் விளையாட கொண்டர் இருக்காங்க, எப்படியா போடுவான்? வாய்ப்பே இல்லை ராசா. அப்போ அடுத்தால இங்கே வந்து ஜாதிவாரி கணக்கு எடுக்காமல் 10.5 கொடுத்தது, அதுலேயும் ஒரு நான்-வன்னியர் போலரைசேஷன் இங்கே இருக்குது. அதை ஸ்டாலின் டைல்யூட் பண்ண பார்க்குறாரு. சிவசங்கரை வச்சு எடப்பாடி அடிக்கிறார், வன்னியர் சிவசங்கரை வச்சு எடப்பாடி அடிக்கிறார். ஸ்டாலின் எவ்வளோ பெரிய ஸ்ரூடு லீடர், படையாச்சி சிலைக்கு போய் மாலையை போடுறாரு. எக்ஸ்ட்ராடினரி ஸ்ரூடுங்க ஸ்டாலின், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் மட்டும் போடணும். இந்த சூழ்நிலையில் சீமான் தலைமையில் ஒரு 1-1 கொண்டு வந்தால் ஸ்டாலினுக்கு ஒரு கடும் போட்டியை கொடுக்கலாம். எடப்பாடி அதுக்கு சம்மதிக்கணும். 100 சீட்டு வாங்கிட்டு எடப்பாடி ஒதுங்கணும். 50-60 சீட்டு சீமானு கொடுத்து சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லணும். இதுக்கு எடப்பாடி தயாருன்னா ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம். ஜெயித்திரலாம் நான் கண்ணை மூடிட்டு சொல்ல மாட்டேன். இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. ஸோ 1-1ங்கிறா இதுதான். சீமான் தனிச்சு போட்டிடுறது வர ஒரு 17% வாக்கு எடுத்தாருன்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள வித்தியாசமே இந்த பிரிண்ட் கருத்து கணிப்புப்படி 15 இருக்குது. ஏன் கணக்குப்படி 20க்கு போயிடும். புரியுது. ஏன் கணக்குப்படி ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள வித்தியாசமே 20 பேரும். இதுதான் யதார்த்த களம். க்ளோஸ் ரேஞ்சில் இனிமேல் கிடையாது. இதான் யதார்த்த களம். நம்ம சொல்றது, நம்ம கிரெடிபிலிட்டி இருக்கு, நம்ம சொன்னது நடக்குது. ஸோ ஒரே ஹோப் வந்து சீமான முன்னிறுத்தி ஸ்டாலினை எதிர்கொள்றது மட்டும்தான் ஒன்லி ஹோப். எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை எதிர்கொண்டா ஜெயிக்கவே முடியாது. விஜயை பொறுத்தளவில் அவர் பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போகணும். அவர் ஒன்றும் பலம் நிரூபித்தவர் அல்ல. இப்போவே விஜய்க்கு இமேஜே ரொம்ப அடிபட்டு போச்சு. நிச்சயமா. இதே தொடர்ந்து இந்த தென் மாவட்டங்களில் நீங்கள் சொன்ன ஒரு விடயம் வந்து இப்போ எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக அந்த வரக்கூடிய சிறு சர்வேக்களில் வந்து அதிமுகவுக்கும் என்டிகேவும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? தென் மாவட்டத்தில் எடப்பாடி தப்பாக அரசியல் பண்ணிட்டார். 2021 ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. ஜெயலலிதாவோட பிம்பமாக தான் ஓபிஎஸ்ஸை பார்த்தாங்க, பரதனாக தான் பார்த்தாங்க. நானே சொன்னேன், அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக இருப்பாருன்னு சொன்னேன். என்ன ஜாதி ரீதியாக எனக்கு எதிராக முத்திர குத்துற வேலை சிலர் பார்க்குறாங்க. நான் மனச்சாட்சிப்படி உண்மையை சொன்னேன். மக்கள் தலைவராக ஐயா ஓபிஎஸ் எழும்பிட்டார். அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் காமராஜ் மாதிரி பெரிய மக்கள் தலைவர் ஆயிடுவார், அவர் தான் முதல்வர் ஆவார். அது மட்டும் இல்லை, பெரிய மாஸ் லீடர் ஆயிடுவாருங்கிறத கருத்தை சொன்னேன். அது மட்டும் இல்லை, அவர்கிட்டே நம்ம சொன்னேன், ரமேஷ்னு அவருக்கு பிஏ கிட்ட பலமுறை சொன்னேன். தெளிவாகவே அதை நான் பதிவு பண்ணேன். பட் அவர் வந்து அது கடன் முடிஞ்ச கதை, அதை விடுங்க. அவர் இரட்டை தலைமையாக எடப்பாடிக்கிட்ட இருக்கும்போது எடப்பாடி கட்சி ஒரு பொதுத்தள கட்சிங்கிற இமேஜ் கொடுத்தது. ஸோ அதிமுக தேவர் கட்சிங்கிற இது வந்து சசிகலா அம்மையாராலையும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் வச்சதுனாலையும் 8 தேவர்களை மந்திரிகளாக்குனதுலையும் நிறைய ராஜ்சபா இதெல்லாம் காஸ்ட் நியூட்ரல் ஏரியாவிலெல்லாம் தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தம்பி கலைராஜன் போன்றவங்களுக்கெல்லாம் கலைராஜன் டி நகரில் வந்தது நியாயமானது, அது ஒன்றும் தவறு நான் சொல்ல வரல. இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்ததில் அது வந்து ஒரு தேவர் கட்சிங்கிற இமேஜ் இருந்தது. அந்த கட்டத்துக்குள்ளே 2021 சசிகலா தினகரனை எதிர்கொள்கிறதுக்கு ஓபிஎஸ் வந்து பயன்பட்டார். அப்போ அது பெரிய பாதிப்பை 2021 அது கொடுக்கல. ஆனால் ஓபிஎஸ்ஸை நீக்கின பிறகு இது இருஜாதி கட்சி ஆயிற்று, அபகரிக்கும் கட்சி ஆயிற்று, நல்ல மனுஷன் நியாயமானவர், அவரையா நீக்கினாங்கன்னு முக்குலத்தோர் மட்டுமில்ல பிற ஜாதிகளும் அதுக்கு எதிராக போயிட்டாங்க. நான் உறுதியாக மனப்பூர்வமாக சத்தியமாக சொல்கிறேன், கோனார் சமுதாயம் நிறைய பேர் ஓபிஎஸ்ஸை நீக்கினது அநீதின்னு என்கிட்டே பேசினாங்க. நாடார்கள் அந்த மாதிரி கோனார் அளவுக்கு பேசலைனாலும் கூட
சசிகலாவை ஏற்ற மாதிரி ஓபிஎஸ் எதுக்கல. நான் கரெக்டாக தான் விஷயங்களை பேசுவேன். அப்போ இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது? ஓபிஎஸ்ஸை நீக்கின போது 3 பேர் லிஸ்ட்டில் ஆயிடுச்சு. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். சசிகலா சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தவங்க, டிடிவி சிஎம்ஏ கமாண்ட் பண்ணவர், ஓபிஎஸ் சிஎம்மாக இருந்தவர். முக்குலத்தோர் சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்த 3 பேரும் இவங்க தான். அப்போ இவங்களை அடித்ததெல்லாம் டானுன்னு சொல்கிற மாதிரி இவங்கள பாதிப்படை செய்துட்டார். இப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள செல்வாக்கு இல்லாத தேவர்களை வச்சு சமாளிக்கிறார். எப்படி எடுப்பதுன்ற கேள்வி இருக்கு. அது எப்படி எடுப்படும்? இப்போ என்ன நினைச்சாருன்னா, ரவீந்திரன் துரைசாமி தேவர் எதிர்ப்புன்னு சசிகலா நடராஜனுக்கு எதிராக பண்ண மாதிரி ஓபிஎஸ்க்கு எதிராக பண்ணுவான்னு எதிர்பார்த்தாரு. நம்ம அந்த இடத்துக்குள்ள நீங்கள் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக பண்ணுறீங்க, நாங்கள் என் சகோதரன் எங்கள் மாவட்டத்து எங்கள் தென்பகுதியை சேர்ந்த தேவர்களுக்கு எதிராக நின்று நீங்கள் அதை பயன்படுத்தி குளிர்காயதுக்காக நாங்கள் அரசியல் பண்ணுறோம். சசிகலா மேட்டரில் நாங்கள் பண்ணணும், காரணம் இருந்தது. நடராஜன் மேலே ஒரு நியாயமான காரணங்கள் இருந்தது. ஓபிஎஸ் நல்ல மனுஷன், அவரை எதுக்கு என்ன காரணம்? அப்போ எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராஃப்ட் பண்ணி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்கிறார். ஒரு மெரிட்டான மனுஷரை, எந்த தவறும் செய்யாத ஒருத்தரை எதுக்கு ஜாதி அடிப்படையில் இருக்கணும்? ஸோ நாம் அந்த முடிவுக்கு வர்றோம். அப்போ அந்த கட்டத்துக்குள்ள நம்மளோட பணிகள் தேவர் எதிர்ப்புன்னு நாடாரோ கோனாரோ தேவேந்திரரோ எடப்பாடிக்கு இலவசமாக ஓட்டு போடக்கூடாது. ரைட். தேவர் சமூக எதிர்ப்புன்னு நாடாரோ தேவேந்திரரோ யாதவரோ எடப்பாடிக்கு இலவசமாக ஓட்டு போடக்கூடாது. உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போட்டுட்டு போ, அது நான் மறுக்க வரல. அது நியாயம். நீ நெகட்டிவாக நான் சசிகலாவை அடிச்சுட்டேன், தினகரனை அடிச்சுட்டேன், ஓபிஎஸ் அடிச்சுட்டேன், அதனால் நாடாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடு, தேவேந்திரெல்லாம் எனக்கு ஓட்டு போடுன்னு இந்த கருணாநிதி பாணி பழைய பண்ண பாடாசான 1% ஓட்டில் கருணாநிதி ஜெயலலிதாட்ட தோற்று போனார் இல்லையா, அந்த அரசியல் இங்கே எடுபட விட மாட்டோம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு உரிமையும் அதிகாரமும் வேணும், அவன் எண்ணிக்கைக்கு ஏற்ற உரிமை வேணும். சீமான் சொல்கிறாருல, ஜாதி வாரி கணக்கெடுத்து எண்ணி கொடு அளந்து கொடுன்னு, அந்த இது வேணும். அதை விட்டுக்கிட்டு நெகட்டிவாக எடப்பாடிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாதுங்கிறத 2024 நாடார்கள் மத்தியில் நாங்கள் செய்திகளை கொண்டு போய் 3 தடவை டெபாசிட் இழக்க வச்சுட்டோம். தென் விளவங்கோட்டிலையும் கீழே போயிட்டார். அப்போ எடப்பாடியை முன்னிறுத்தி 1 to 1லையோ எதிலையோ எந்த காலமும் ஸ்டாலின் ஜெயிக்க முடியாது. காஸ்ட் நியூட்ரல் இசை வேளாளர், அனைத்து ஜாதிக்கும் பொதுவான இசை வேளாளரை ஒரு ஜெயலலிதாவை முன்னிறுத்தி ஜெயிக்கலாம். புரியுது. ஒரு எடப்பாடிங்கிற 2 ஜாதி ஆதிக்கத்துக்காக இருக்கக்கூடிய தலைவரை முன்னிறுத்தி ஜெயிக்கவே முடியாது. இதுதான் களம், இதுதான் கிரவுண்டு, இதுதான் பூத்து. இது எனக்கு தெரியுது. உங்களை ஏசி ரூம் அனலிஸ்ட்டுகள் வந்து பிரிண்டு கருத்து கணிப்பு அவங்கள முகத்தில் கரியை பூசி விட்டுட்டு கருத்து கணிப்பு அது இதுன்னு கடைசியில் முகத்தில் கரியை பூசி விடுவாங்க, போச மாட்டாங்க. என் கருத்து சரின்னு கொஞ்ச நாளில் என்ன ஃபாலோ பண்ணிடுவாங்க. யார்? என் தம்பி தானே ரங்கராஜ் பாண்டே, அவனோட வெல்விசர் தானே நான். அரசீட்டன் சீரக்கூடிய இவர் பிரியன் தானே, நியாய உணர்வு உள்ளவர் தானே அவர். ரியலைஸ் பண்ணி உண்மைக்குள்ளே வருவாங்க. ஸோ எக்காரணம் கொண்டும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி முக ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. ஸோ இதில் வந்து சீமானை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு 100 சீட்டு வாங்கிட்டு சீமானுக்கு 50-60 சீட்டுன்னு சொன்னால் ஒரு வேளையில் ஸ்டாலினுக்கு ஒரு டஃப்பை கொடுக்கலாம். அதுவும் நான் கண்ணை முடிட்டதையும் சொல்ல மாட்டேன், ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி ஸ்டாலினுக்கு ஃபைட்டே கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை நிலைமை. நாம் வந்து எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள் தான் தாளிங்க நாடார் தொண்டை. இதற்கு நாம் மோடி மூலமாக முயற்சி பண்ணுறோம். சேகர் குப்தாவை கூட நான் டெல்லியில் போய் பார்ப்பேன். அவர் மோடி அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சக்தி படைத்தவர் தான். ஆடிட்டர் குருமூர்த்திக்கிட்டே இதை தான் பேசியிருக்கிறேன். அவங்க எடப்பாடிக்கு ஆதரவாட்டு சீமான் வருவார். ஆனால் முடியாதுங்க, சீமான் சிஎம் கேண்டிடேட்டாக 234 நிற்பாரே தவிர எடப்பாடியெல்லாம் தூக்கி விடாதுக்காக சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை சார்னு ஆடிட்டர் குருமூர்த்திக்கிட்டே நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ அவர் பாதையில் நாம் போகலைன்னா நம்ம பாதையில் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு உறுதியான இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. தேர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். பட் இன்னைக்கு சீமான் வந்து 1 to 1 அவர் நம்பலை. 214 தனிச்சு தெளிவாக நிற்கிறாரு. காங்கிரஸுக்கு இங்கே அசம்பிளியில் ஓட்டு 2% தாங்கிறார். அசம்பிளியில் காங்கிரஸுக்கு ஓட்டு 2% தாங்கிறார் சீமான். பாஜகவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த தேசிய கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லை. அவங்க காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, மீத்தேன் ஈத்தேன், இது நெய்வேலி, கூடங்குளம், எல்லா துயரங்களுக்கும் காங்கிரஸும் பாஜக தான் காரணம்னு காங்கிரஸ் பாஜகவை அடித்து திமுக அதிமுகவோட 70% ஓட்டை டார்கெட் பண்ணி சீமான் களத்துக்குள்ளே வராரு. இதில்
ஸ்டாலின் கன்சிஸ்டண்டாக பிரின்சிபிள்டாக இருக்கிறார். உண்மைங்க. கலைஞர் மாறி மாறி போனார். ஸ்டாலின் கன்சிஸ்டண்டாக பிரின்சிபிள்டாக இருக்கிறார். அப்போ ஸ்டாலினை விட 2024 காங்கிரஸும் பாஜகவும் தேவையில்லாத ஆணின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பாஜக கூட போன எடப்பாடி லீடர்ஷிப் தான் பாதிக்கும். ஸோ சீமான் 17% டார்கெட், அதுக்கு மேலேயும் போவாருங்கிற மாதிரி தினவெல்லாம் வந்து எழுதியிருந்தார். என்னோட கணிப்பு 17. அதை டார்கெட் பண்ணி 214 தனிச்சு நிற்கிறாரு. கன்ஷிராம் பாணியில் பசியப்ப ஜாதிகளுக்காக நிற்கிறார், அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகளுக்காக நிற்கிறார், சமூகநீதி சூறையாடலுக்கு எதிராக நிற்கிறார். ஓகே சார், இப்போது திமுக போன்ற கட்சி வந்து கமர்ஷியலைஸாக அவங்க அரசியல் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது சீமான் மட்டும் அந்த இஷ்யூ பேஸ்டாக வந்து அரசியலை பண்ணுறாரு. இது தேர்தலை எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? மெல்ல மெல்ல தான் எதிரொலிக்கும். 8 வந்தவர் 17 ஈஸியாக வந்துடுவார் நான் சொல்கிறேன். மீண்டும் பிரிண்ட் சர்வே வந்து 12% சீமானுங்கிறது என் கருத்தை வெளிப்படுத்துங்கிறது நான் தெளிவாகவே ஆணித்தரமாக மற்ற சர்வே பார்ட்டி நண்பர்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். விஜய் வருகையால் வந்து சீமான் வந்து பாதிப்படையாருன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் நீங்கள் மட்டும் தான் சொன்னீங்க, இல்லை இது அவர் வந்து பூஸ்டாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்போ நடக்கக்கூடிய செயல்கள்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக வந்து நாம் தமிழ் வந்து அடைஞ்சிருக்கு. எப்படி இதை பார்க்குறீங்க? விஜய் வருகைங்கிறதே உறுதி இல்லை. தேர்தல் அதான் களத்தில் வந்துட்டார் அதுன்னு கேட்பாங்க. உறுதி இல்லை. மக்களவை தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சுட்டு 39 போடாதது பெரிய ஃப்ளா. முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, பெரிய ஃப்ளா. இதெல்லாம் களம் அமையும் போது அடிப்பார் சீமான், அப்போ பதறுவார் விஜய். அதனால் களத்துக்கு வரமாட்டார். வந்தால் இதை அடிப்பார். அப்பா நீ கொள்கை எதிர்ங்கிறிய 39 கேண்டிடேட் போடாமல் என்ன பண்ணிட்டு இருந்த? இதெல்லாம் ஒரு மின்னல் தனமான அரசியல், ஒரு காளான அரசியல், புற்றீசல் அரசியல், ஒரு தற்காலிக அரசியல். நீ நிரந்தரமாக நிற்க முடியுமில்லன்னு அந்த வியாபார அரசியலை 39 போடலைங்க தான் அடிப்பார். கட்சி ஆரம்பிச்சுட்டு வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியில் வராதது அடுத்த வியாபார அரசியல்னு அடிப்பார். அடுத்து ஈரோடு கிழக்கில் வராதது பெரியாரை சொன்ன பெரியார் மண்ணுன்னு நிற்க வேண்டியதானே, ஏன் நிற்கலன்னு அடிப்பார். அடுத்து பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்க நான் கேட்குறேன், ஏன்பா பேசாமல் இருக்கிற? பறையர் தேவேந்திரகுல வேளாளர் வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடுறான், இந்த சமூக சோதரர்கள் ஏமாளிகள் இழிச்சவாயர் நினச்சிட்டு இருக்கிறியா, என்னப்பா நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அடிப்பார். தமிழ்ல இருந்து பிறந்தது தான் மலையாளம், கன்னடம், தெலுங்குங்கிறதுல பதில் சொல்லாமல் ஏன்பா இருந்தா? உனக்கு அங்கே படம் ஓடணும்னு நினைக்கிறியா? இது கடைசி படம்னு மாய்மாலம் பண்ணி படத்தை மார்க்கெட்டை ஏற்றுறதுக்கு கடைசி படம்னு சொல்லிக்கிட்டு அடுத்தால கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் படம் ஓடுறதுக்காக தமிழ்ல இருந்து பிறந்தது தான் கன்னடம், மலையாளம், தெலுங்குன்னு சொல்றதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தப்பா, பதில் சொல்லுப்பாம்பாரு. அடுத்தால வந்து பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, என் தமிழ் இல்லைன்னு கேட்டதுக்கு ஏன்பா வாயை மூடிட்டு இருந்த? படம் மற்ற இடங்களில் ஓடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நெத்தியடியாக அடிப்பார். ஸோ களத்துக்குள்ளே வந்துவிட மாட்டார். களத்துக்குள்ளே வந்தாலே கதவுக்குள்ளே வச்சு சீமான் கேட்குற கேள்விக்கு விஜய் ஓடிடுவார். இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் வந்து பிரிண்ட் கருத்து கணிப்பில் ஓடுது. இதெல்லாம் சீமான் எடுத்து வைக்கும்போது விஜய் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுவார். சீமான் தான் கொள்கை ரீதியாக நிற்கிறான், நமக்காக நிற்கிறான்னு மக்கள் உணர்வாங்க அந்த பிரச்சார களத்தில். அதான் ரியல் களம். இப்போ விஜய் இன்னைக்குள்ள அரசியல் களம் வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. நிச்சயமா வியாபார அரசியலில் விஜயை நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ண தயாரில்லை. விஜயை நம்பி 214 கேண்டிடேட் தயாரில்லை. விஜய் ஸ்டாலின் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு சொன்னதுனால அவங்க கேடர்ஸே எடப்பாடி கொஞ்சம் செல்வாக்கான இடத்துல வன்னியர் வெள்ளாள கொன்ற பெல்ட்டுக்குள்ளே எடப்பாடி பின்னாடி போகிறாங்க. கொடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தில். அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா புஷியானந்த் ஒன்று சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா ஒன்று சொல்கிறாரு, ஜான ஆரோக்கியசாமி ஒன்று சொல்கிறாரு. தனிச்சு நிற்கிறதா கூட்டணி போகிறதாங்கிறதுல விஜய்க்கு சர்வ குழப்பம். இதுக்கடையில் ஜான ஆரோக்கியசாமி தினமலரில் காங்கிரஸ் சென்றி காட்டு கலராக ரீல் விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ மக்களே இது ஒரு உப்புமா கம்பெனி, இது வந்து குழப்பத்தின் உச்சம், இது ஒரு தெளிவில்லாத கோஷ்டி, இந்த கோஷ்டியை நம்பி ஓட்டு போடுறதோட துணிஞ்சு 214 கோடிய சீமானுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் தெளிவாக சீமானுக்கு வாக்களிப்பாங்க. இப்படி தான் சீமான் வந்து டிடிவியும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி 21 ஏறினார். இப்போ எடப்பாடியையும் விஜய் பலகீனப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. விஜய் கம்பேரிசனை தனக்கு பலமாக்கி சீமான் பெரிய வளர்ச்சி பெறுவார். தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்தில் அன்னைக்கு மோடி கொடுத்தாருன்னு மோடி மேலே அவன் பட்டுதலை காட்டிட்டாப்ல அந்த சமூக சகோதரர்கள். இப்போ வந்து சீமான் தான் பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்கிறாருன்னு சொல்லும்போது அவங்க பார்லிமெண்ட்டுக்கு மோடி கொடுத்தோம், அசம்பிளிக்கு சீமானுக்கே போடலாங்கிற சூழல் வரும். ஸோ எடப்பாடிக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டு வாக்களித்த மக்களில் கணிசமான பகுதி சீமானுக்கு வாக்களிப்பாங்க. இது இந்த சர்வேல 4% தான் சொல்லப்படுது.
நான் 8க்கு மேலே அது வந்துரும்னு கணக்கு போடுறேன். இந்த சமூகங்களை வந்து தட்டி எழுப்பி நாம் யார் ஐயர் நாடார் என்ன செய்திட முடியும்னு கேட்ட தம்பி தொழிலதிபர், தொழில் வாழ்க வளர்க, தம்பியை நான் நேசிக்கிறேன், வெறுப்பெல்லாம் கிடையாது. அவர் வந்து பாடம் படிக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம களத்திலே போய் எடப்பாடிக்கு வாக்களிக்கிறது 2 ஜாதிக்கு மட்டும்தான் நன்மை, வேற யாருக்கும் நன்மை இல்லை. விஜய் பண்ணுறது தவறான ஒரு வீகம். அந்த 2 ஜாதிக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு வீகத்தை மற்ற ஜாதி ரசிகர்களை மதிக்காம விஜய் எடுக்கிறாருன்னா அவர் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிட்டாரு. விஜய்க்கு கருத்தை நீங்க ஏத்துக்க வேண்டாங்கிற கருத்தை நான் மக்கள் மத்தியில் களத்துல போய் சொல்லுவேன் சார். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக சார். நன்றி.